India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். இன்ஸ்பெக்டர் சார், என்ன கைது பண்ணுங்க சார். நான் என்னோட மருமகளையும் அவளோட அம்மாவையும் கொலை பண்ணிட்டேன் சார். ரொம்ப கொடுத்து வச்சவ கோதாவரி, நீ உனக்கு இவ்ளோ அழகா மருமக கிடைச்சிருக்கா. பழைய மருமக இவ அழகுல கால் தூசி கூட வரமாட்டா. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட வைத்தியர் தான். அட அதெல்லாம் இல்லம்மா, எல்லாம் விதிப்படி நடக்குது. எல்லாம் ஆண்டவன் தீர்மானிச்சதுதான். நாம அவங்கள சேர்த்து வைக்கிற கருவிதான். உண்மைதான். மருமகளே, உன்னோட காலால கலசத்தை தள்ளிட்டு உள்ளவா. அம்மா, நல்லா இருங்க. வாங்க. ஏன் கோதாவரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணோட அண்ணனோ தங்கச்சியோ தான் விட வருவாங்க. இது யாரு? இவங்களா? இவங்க தான் சரிதா, என்னோட சம்மந்தி. இனிமே அவங்க இங்கதான் இருக்க போறாங்க. எனக்கு தங்கச்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பெத்த தாய் பொண்ணு கூட இருக்க போறாளா? வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் இவங்க இந்த 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. பொண்ணு போட்ட ஒரே கண்டிஷன் இதுதான், அவங்க அம்மா அவங்களோட தான் இருப்பாங்கன்னு. சரி, வா வாங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வழக்கமா எல்லாரும் சொல்றது பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வர்றதுனால கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு. ஆனா நீ இங்க உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்க. அப்புறம் ஏன் அப்செட்டா இருக்க? நான் யோசிச்சது வேற. ஜனங்க என்ன சொல்லுவாங்க? அம்மா பொண்ணு கூட வந்திருக்காங்க, அந்த கூச்சத்திலேயே அவங்களால சுதந்திரமா இருக்க முடியாது. அவ்வளவுதானா? இதான் விஷயமா? நேனா என் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எவ்வளவு கஷ்டத்துல வேணாலும் இருப்பாங்க, ஆனா மத்தவங்க கஷ்டப்படுறதுக்கு விடவே மாட்டாங்க. அதோட என்னோட அம்மா உனக்கும் அம்மா தானே. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள நல்லா பாத்துக்கலாம். உன்னை விட்டுட்டு எங்கேயும் போறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆனா என்ன பண்றது, வேலையாச்சா, போய் தான் ஆகணும். என் நினைப்புல வேலையில கவனம் செலுத்தாம இருக்காதீங்க, ஓகே? ஈவினிங் பார்க்கலாம் நானா. உங்க வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாரா? வா, வந்து உட்காந்து சாப்பிடு. மாமியார் ரொம்ப நல்லா டிஃபன் பண்ணிருக்காங்கம்மா. வா சாப்பிடு. மருமகளே, தங்கச்சி, ஆமா என்னாச்சு உன் கழுத்துல இந்த பட்டை? ஒண்ணுல சம்மந்தி, எனக்கு வயசாயிடுச்சுல்ல. சில நேரங்கள்ல இடுப்பு வலி, சில நேரத்துல கழுத்து வலி. வெறும் மருந்து மாத்திரையில தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. நீங்க வாங்க, முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல, நான் பூஜை முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட மாட்டேன். ஓ, ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் வேற. மருமகளே, வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது சமையல் அறைக்குதான். நாளைக்கு நீதான் எல்லாருக்கும் சமையல் பண்ணணும். நான் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிடுறேன். அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு இனிப்பும் கொடுக்கணும். ஆனா என்னன்னா அத்தை, எனக்கு சமையல் பண்ண வராது. சமைக்க வராதுன்னா புரியலையே. நீ நீ எதுவும் கத்துக்கலையாமா? இல்ல சம்மந்தி, அதுல இவ மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் இவள சமையலற பக்கமே விடாம வச்சிருந்தேன். ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன்.
இவளுக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை நானே சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருவேன். சமந்தி, இதை நினைச்சு நீங்க கவலையே படாதீங்க. நான் தான் இருக்கேன்ல, கிச்சன் வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். வாங்க. இருங்க, நீங்க இருங்க. நீங்க எதுக்காக உங்களை சிரமப்படுத்திக்கிறீங்க? சமையலற வேலைய நானே பாத்துக்கிறேன். ஆனா நாம 2 பேரும் எப்பவுமே நேனாவோட பக்கத்துல இருக்க முடியாது இல்லையா? அதாவது என்னைக்காவது ஒரு நாள் அவ அடுக்களை பக்கம் வந்துதானே ஆகணும். அதுக்காக நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நான் தான் இருக்கேன்ல. இவ எனக்கு மருமக கிடையாது, மகதான். நானே இவளுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்கறேன். சரியாமா? நீ சாப்பிட்டுட்டு கிச்சன் பக்கம் வா. இன்னைக்கு நான் உனக்கு சஞ்சய்க்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த கத்து கொடுக்கறேன். சீக்கிரம் வா. அப்புறம் புருஷனோட மனசு நிறையறதுக்கு முன்னாடி அவனோட வயிறு நிறையணும். என்ன, சீக்கிரமா வந்துரு. அம்மா, இன்னைக்கு உன் மாமியார் சொல்றபடி நீ கேளு. அதுக்கப்புறம் நாம சொல்றத அவங்கள கேட்க வைக்கலாம். ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ். ஹே நேனா, நீ இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? அது வந்து அத்தை, என்னோட ரூம்ல திங்ஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சு. அதான் பார்த்தேன் இங்க வைக்க முடியுமான்னு. அட, இந்த வீடே உன்னோடதுதாம்மா. நீ எங்க வேணும்னாலும் வச்சுக்கோ. நான் ஒண்ணு பண்றேன். இந்த அலமாரியை காலி பண்ணிடுறேன். நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் இதுல வச்சுக்கோ. இந்த ஃபைல்ஸ் என்கிட்ட கொடு. நான் இதை வேற இடத்துல வச்சிடுறேன். சரியா? பொறுமையா திங்ஸ் எல்லாம் அடுக்க. என்னாச்சுமா? அம்மா, நான் நல்லா படிச்சு பார்த்துட்டேன். இந்த வீடு, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இந்த கிழவி பேர்ல தான் இருக்கு. அது மட்டுமா, பீரோ சாவி கூட அவகிட்ட தான் இருக்கு. அப்படியா? அப்படின்னா பணம், நகை, இந்த ப்ராப்பர்ட்டி, அது எல்லாத்தையும் நாம் அடையணும்னா இது எல்லாம் முதல்ல உன் புருஷன் பேருக்கு மாறணும். அதனால நீ உன் புருஷனை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. இவங்க கதையை முடிச்சிட வேண்டியதுதான். சார், பணம்? கொஞ்சம் நெல்லுப்பா, நான் உள்ள போய் கொடுத்து அனுப்புறேன். அக்கா வணக்கம்க்கா. ஆமா, நீங்க யாரு? நானா? கமல், கமல் கிஷோர், நைனாவோட மாமனார். நேனாவோட மாமாவா? சரிதான் இருக்கல்ல, அதான் என் தங்கச்சி. இதோ வரேன், நான் வந்துட்டேம்மா. தனியாவே எல்லா சொத்தையும் ஆட்டைய போடலான்னு பாக்குறியா? ஏன்க்கா, என் மருமகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. கொஞ்சம் கூட சரியில்லை. மருமகளே, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆமாப்பா, ஆசீர்வாதம் வாங்க. வணக்கம் மாமா. 2 பேரும் நல்லா இருங்க, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். மாமா, நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல? என்னால எப்படி வர முடியும் மாப்பிள்ள? உங்க மாமியார் எனக்கு தகவலே சொல்லலையே. இல்ல 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 இல்ல, என் அக்கா மேல எந்த தப்பும் இல்ல.
அது என்னன்னா பிசினஸ் விஷயமா பல நாள் டெல்லியிலயும் பல நாள் கொல்கத்தாலையும் சில நேரங்கள் ஜம்முலையும் இருக்க வேண்டியிருக்கும். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் மருமகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அதை கேள்விப்பட்டதும் உடனே வந்துட்டேன். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா என்னோட பிசினஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல தான் நடக்க போகுது. அது சரி, நீ எங்க தங்கி இருக்க? இப்போதைக்கு நான் எங்கேயும் தங்கல. வந்ததும் வராதுமா உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். இனிமே தான் தங்குறதுக்கு ஏதாவது ஹோட்டல் ரூமை பார்க்கணும். அட ஹோட்டல்லாம் எதுக்குங்க? இந்த வீடு உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஹோட்டல் எல்லாம் தேவையில்ல. பாத்தீங்களா, இதுதான் சம்பந்தியோட மனசுன்றது. சஞ்சய் கண்ணா, உங்ககிட்ட 2000 ரூபாய்க்கு சில்லறை கிடைக்குமா? அது வந்து வெளியே ஆட்டோக்காரன் நிக்கிறான். என்னமாமா நீங்க எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. அட பைத்தியம், நீ போய் குடுப்போ. ஐம் சாரிமா, நான் கொடுத்துட்டு வரேன். நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். உட்காருங்க. நாங்க இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீ ஜெயில தானே இருந்த. அதுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் வாழ்க்கை முழுக்க ஜெயிலே இருந்துருவேன். இங்க தனியா கேள்வியோட பணத்தை நீ ஆட்டைய போடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? ஆடாடாடாடா. அப்புறம் உன்னை தேடுறதுக்கு எனக்கு எந்த டார்ச் லைட்டும் தேவையில்லை. இருட்டிலேயே நான் ஊசியை தேடி கண்டுபிடிக்கிறவன். நான் பெயில்ல வெளியே வந்திருக்கேன். நீ வந்தது நல்லதா போச்சு. இதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து கிழவிக்கு சமாதி கட்டிட வேண்டியதுதான். நான் எதுவும் மறக்கல. இல்ல. என்னது 15 நாள் நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறணும்? வெறும் 15 நாள் தான். 15 நாள் நைனா, சத்தியமா உன்னை பார்க்காம இருக்க முடியாது. வேலையில கவனம் செலுத்த. அதுவும் சரிதான். சரி, வேலையை பார்க்கலாமா முதல்ல? யாராவது பார்க்க போறாங்க. யாரு பார்த்தா என்ன? என் பொண்டாட்டிடி, நீ எதுக்கு பயப்படணும்? சஞ்சய். ஐயோ அம்மா. சரி, நீ இதை வச்சுக்க. என்னோட டெபிட் கார்டு. அப்புறம் நான் இல்லாதப்ப தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்க. உடம்பு பார்த்துக்க. ஓகே சஞ்சய். ஆமா. எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டியாப்பா? ஆமா, நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுல ஆலு பரோட்டா இருக்கு. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பண்ணேன். சரிம்மா, நான் ஆல்ரெடி எல்லா டயட் ஃபுட்டையும் பேக் பண்ணி வச்சிட்டா. அப்படியா? சரிப்பா. சரிம்மா, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். பார்க்கலாம். இந்தாங்க தம்பி, சாப்பிடுங்க. என்னங்க இது? விருந்தாளிகள் இப்படிதான் கவனிப்பீங்களா? இப்படிதான் விருந்தாளிகளுக்கு ஏலத்தழைகளை கொடுப்பீங்களா? கடிக்க நான்வெஜ் எதுவும் இல்ல? எங்க வீட்ல நாங்க நான்வெஜ் பண்றதில்ல. ஒரு வேளை உங்களுக்கு இது வேணான்னா நான் வேற ஏதாவது செஞ்சு கொடுக்கவா? நான்வெஜ் இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். அப்படி என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க அத்தை? எங்க மாமா சொன்னது காதுல விழல. போங்க, மார்க்கெட்டுக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்க. சிக்கன் வாங்கிட்டு வரணுமா? நானா? ஏமா, நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? உன் மாமியார் கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? அத்தை ப்ளீஸ், பேசுறதுக்குலாம் எனக்கு கத்து கொடுக்க வேண்டாம், சரியா? மாமா என்ன சொன்னாருன்னு காதுல விழல. போங்க, போய் மார்க்கெட்டுக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து சமைங்க. நேனா, என்னம்மா நீ? என்னால இத நம்பவே முடியலையேம்மா. சஞ்சய் கிளம்பினதுக்கு அப்புறம் உன்னோட நடவடிக்கையே மாறி போச்சேம்மா. இன்னும் முழுசா ஆரம்பிக்கவே இல்ல அத்தை. அப்படி ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க முகம்லாம் கருத்து போயிடும். நேனா, நீ ஒரு பைத்தியக்கார பொம்பளையா இருப்ப போல இருக்கே. நீ தான் பாத்துட்டு இருக்கல, நான் இங்க ஒருத்தி உடம்புக்கு முடியாம இருக்கேன். அதுல இந்த கழுத்து வலி வேற. இத பாரு, எங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த வீட்டோட சொந்தக்காரி நீ தான். ஆனா இன்னையிலிருந்து இந்த வீட்டுல எங்களோட அதிகாரம் தான். அதனால நாங்க உன்னை என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ பொறுத்து தான் போகணும். நாங்க சொல்றத செஞ்சுதான் ஆகணும். புரியுதா? நீங்க 2 பேரும் மட்டமா பேசுறத நான் இப்பவே சஞ்சய் கிட்ட சொல்றேன். அம்மாடி, இனிமே சஞ்சய் வர வரைக்கும் அத்தையோட போன்ல என்ன கேட்கும் தெரியுமா? நீங்கள் அழைத்த நம்பர் அவருடைய நம்பர் இப்பொழுது சுவிட்ச் ஆஃபில் இருக்கிறது. என்னக்கா இது? அதெல்லாம் விடுங்க, எனக்கு இப்ப பசிக்குதே. இருங்க மாமா,
என் அன்பு புருஷன் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு அவரோட டெபிட் கார்டை கொடுத்துட்டு போயிருக்காரு செலவுக்கு. வாங்க போலாம், வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் போலாம் வாங்க. இத பாரு, புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வை, அதுக்கப்புறம் இத பாத்தியா? இது என்ன தெரியுமா? விஷம். இத சாப்பிட்டா மனுஷன் ஸ்ட்ரெயிட்டா மேல போயிடுவான். இத உன் பையனுக்கு எதுலயாவது கலந்து கொடுத்துருவேன். அதனால வாயை மூடிக்கிட்டு நீ இருக்கணும், எதையும் பண்ணி தொலைச்சிடாத. வாங்க போலாம். எச்சி தலை. என்ன கோதாவரி, மருமக வந்ததுல இருந்து அக்கம் பக்கத்துல இருக்க எங்க எல்லாரையும் மறந்துட்ட பத்தியா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் அப்படிலாம் இல்ல? மருமக வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் சாப்பாடே போடலையே, மறு வீட்டுக்கும் கூப்பிடல. அதெல்லாம் சரி, அவ எப்படி இருக்கா? ஓ மருமக சரியா நடந்துக்கிறாளா? இது எங்க வீட்டு விஷயம், இத வெளியாள் கிட்ட சொல்லக்கூடாது. இத என் பையன்கிட்டயே சொல்லிக்கிறேன். நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். மருமகளே, வந்திருக்கிற ஆன்ட்டிக்கு நீ கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வாமா. இப்படி டீ போட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் நான் ஒன்றும் நீங்க வச்சு வேலைக்காரி கிடையாது. அவங்களுக்கு டீ வேணும்னா நீங்க வேணா போட்டு கொடுங்க. அப்புறம் அவங்களுக்கு போடும்போது எனக்கும் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. என்னடி நடக்குதுங்க? எந்த மருமகளாவது மாமியார்கிட்ட இப்படி பேசுவாங்களா? இங்க பாருங்க ஆன்ட்டி, உங்களோட இந்த அட்வைஸ் எல்லாம் இங்க பண்ணாதீங்க. சரி, கிளம்பு இங்க இருந்து. பாரு என்ன பேச்சு பேசுறா இவ. இவளுக்கு பழைய மருமகளே பரவாயில்ல போல இருக்கே. அவளுக்கு இந்த மாதிரி வாயடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. இவ இப்படிதான் வாயாடுவா. உங்க மருமக நடந்துக்கிற மாதிரியே என் பொண்ணு நடந்துக்கணுமா? என் பொண்ணு என்ன பண்றா, எப்படி பேசுறா, இதையெல்லாம் நோட்ட விடுறதுதான் உன் வேலையா? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? உங்க வீட்டுல 1008 வேலை இருக்குல்ல, போய் அதை பாரு போ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கோதாவரி, நல்ல மரியாதை கொடுத்தீங்க. இனிமே நான் வந்து அதனால நான் சொல்றத கேளுமா. அப்புறம் சமந்தியம்மா, இன்னையிலிருந்து ஃப்ரீயா டீ டிஃபன் எல்லாம் சாப்பிட வர கும்பல் எல்லாம் கட்டு. இன்னையில இருந்து இந்த வீட்டுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம், சரியா? நீங்க இப்படி பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இதெல்லாம் சஞ்சய்க்கு தெரிஞ்சது அப்புறம். அத்தை, சஞ்சய்க்கு எப்ப தெரிய வரணுமோ அப்ப தெரிய வரும். ஆனா அவருக்கு இது தெரிஞ்சதுன்னா, அதாவது அவங்க அம்மா வெளியாளுங்க முன்னாடி அவரோட பொண்டாட்டியும் அவரோட மாமியாரையும் தப்பா பேசுறீங்கன்னா அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? அப்ப உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவார்ல. இங்க பாரு, திரும்ப இப்படி மறுபடியும் சஞ்சய் பேரை சொல்லி நீ மிரட்டாத. உனக்கு தெரியும்ல எங்களால என்னெல்லாம் பண்ண முடியும்னு. இது என்னன்னு தெரியுமா? விஷம். இத சாப்பிட்டா ஸ்ட்ரெயிட்டா மேல போக வேண்டியதுதான். உன் பையனுக்கு எதுலயாவது இதை கலந்து கொடுத்துருவேன். ஹலோ. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். போய் ஏன் அப்செட்டா இருக்க? அதெல்லாம் இல்லையே. சொல்லு நைனா, என்னாச்சு? நைனா நைனா என்னாச்சு? சொல்றதுனால என்ன பிரயோஜனம் சஞ்சய்? நீ நம்பவும் மாட்ட. உங்க அம்மா எங்க எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப கடுமையா பேசுறாங்க. வரதட்சணை கொடுக்கல, அதனால என் அம்மா எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க. முதல்ல அம்மா கிட்ட போனை கொடு. அவங்களுக்கு போன் பண்ண எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது அம்மாவோட போனு தண்ணில விழுந்துடுச்சு, ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது சரி நைனா, நீ உன் போன் அம்மா கிட்ட கொடு, நான் அவங்க கிட்ட பேசுறேன். வேண்டாம் விடு, இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். இப்பவே பேசினீனா உன்னால வேலையிலேயே கவனம் செலுத்த முடியாது. இதே நினைச்சுக்கிட்டு இருப்ப. ஓகே பாப்பா, நான் அப்ப போனை வைக்கிறேன். நீ உடம்பு பாத்துக்க, நான் வந்ததுக்கு அப்புறம் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ஓகே சரி. அவ்வளவுதான். என்ன கனி,
இப்படியெல்லாம் பேசினா வேலைக்காகும்னு நினைக்கிறியா? நான் என்ன சொல்றேன்னா, நம்மலாம் சேர்ந்து கிழவியை போட்டு தள்ளிடலாம். அதுக்கப்புறம் சஞ்சய்க்கு எல்லா சொத்தும் தானா வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா சொத்து எல்லாத்தையும் சஞ்சய் கிட்ட இருந்து நம்ம பேர்ல மாத்துறதுக்கு நைனாவால முடியாதா? என்ன அழகா பண்ணிடுவாங்க. பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? போலீஸ் கேஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கம்பி தான் எண்ணணும். அப்ப என்ன பண்றது? கிழவி சாகுற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணுமா? இல்ல, நாம வேற ஒரு ஐடியா பண்ணுவோம். கிழவி அவளாவே வீட்டை விட்டு ஓடிடுவா பாரு. அப்படின்னா அந்த கிழவியோட வாழ்க்கையை நரகமாக்கணும் நாம. என்ன சத்த? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏ கிழவி, சஞ்சய் கிட்ட இதெல்லாம் சொன்னன்னு வச்சுக்க, கத்திய வச்சு கிழிச்சிடுவேன், மேல இருந்து கீழே வரைக்கும். ஏய் தள்ளி போ. உங்களுக்கெல்லாம் என்னதான் வேணும் சொல்லுங்க. கரெக்டா விஷயத்துக்கு வந்துட்டியேடி. அச்சச்சோ சம்மந்தி, என்ன விஷயம்னா, நாங்கெல்லாம் ரொம்ப ஏழைங்க. உனக்கு கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட எதுவுமே இல்ல. ஆமா, ஆனா ஆனா உன்கிட்ட தானே பணம் இருக்கு. நீ உன் மருமகளுக்கு எதுவுமே கொடுக்கல. அதுவும் மருமக இருக்கும்போது இந்த வளையல், இந்த செயின். போலாமா? இந்த கிழவி ஒரு விதவை. அப்படி இருக்கும்போது காதுல ஏன் கமலை போட்டிருக்கா? ஏய் விடுங்க, எனக்கு காது வலிக்குது. கட்டு நல்லா இருக்கே. சரி போலாமா? வாங்க. இப்போ ரெஸ்ட் எடுத்துக்க. என்னாச்சு? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் தண்ணியை கொதிக்க வச்சு இந்த பேக்ல ஊத்துன்னு. ஏன் என்ன பண்ணல? இல்ல தண்ணி சூடாயிடுச்சு. பேக்ல நிரப்ப வேண்டியதுதான் பாக்கி. ஆனா தண்ணி ஆறியில போயிருக்கு. இல்லையே, இப்பதான் சூடு பண்ண. நல்லா சூடாதான் இருக்கு. வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அப்படியா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ தானே செக் பண்ணி பாருங்கன்னு சொன்ன. பரவாயில்ல, தண்ணி சூடாதான் இருக்கு. என்னாச்சு? ஏன் உங்க கத்திட்டு இருக்காங்க? அது சின்ன விஷயமா? தண்ணி சூடா இருக்கா இல்லையான்னு இவ கைய உள்ள விட்டு செக் பண்ணி பார்த்த. அதுக்கு லபோ திபோன்னு கத்துறா. ரொம்ப எரியுதாத்த? ஐயோ, ரொம்ப எரியுதா? நான் மருந்து போட்டு விடுறேன். ரொம்ப எரியுதுல? இந்த வலிய ஞாபகம் வச்சுக்கோங்க. சஞ்சய் கிட்ட ஏதாவது போட்டு கொடுக்கணும் பாத்தீங்க, இத ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஏம்மா என்னாச்சு? ஏன் இப்படி வெளியில உட்காந்துருக்கீங்க? என்னம்மா ஏதோ வருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. சரி வாங்க, உள்ள வாங்க. இல்ல, உள்ள இருக்கிறவங்க என்ன உள்ள வர விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு புரியல. மன்னிச்சிருங்கம்மா, நான் உன்னை நினைச்சு இந்த சம்பந்தத்தை ஏற்பாடு பண்ணேன். ஆனா நடக்கிறது வேற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க ஏன் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் பையன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு தான். பழைய மருமக அவனை விட்டு போனதும் அவன் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டான். அவன் மறுபடியும் அந்த மாதிரி உடைஞ்சு போறத நான் விரும்பல. அதனாலதான் நான் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். சஞ்சய் எப்படியும் வந்துருவான்ல, அவனை தனியா கூப்பிட்டு நீங்க பேசி பாருங்க. எனக்கு என்னவோ அவன் இவங்களெல்லாம் சரி பண்ணிடுவான்னு தோணுது. என்ன இருந்தாலும் அவன் உங்க பையன் இல்ல. அத்தை வாங்க,
நிறைய வேலை இருக்கு. நீங்க எப்போ வந்தீங்க? இப்போதான் ஒரு 8 கோதாவரி அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. நீங்க வாங்க உள்ள. அம்மா இந்த சேலையும் சால்வையும் உங்களுக்கு. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. மாப்பிள்ள, இந்த புடவை என்ன விலை? சஞ்சய், நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஆமா, நானும் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. என்ன சம்பந்தி அம்மா சொல்றீங்க? மாப்பிள்ள எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்காரு. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க போங்க. உங்க பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் மனவிட்டு பேசுங்க. அம்மா தானே, எப்ப வேணும்னாலும் அவங்க கிட்ட பேசிக்கலாம். நீங்க போங்க போங்க. அம்மாடி. நீங்க உள்ள வாங்க. அப்புறமா எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன், பேக்ல இருக்கு, நீங்க பாத்து கொடுத்துங்க. என்னடி அவர்கிட்ட நீ என்ன பேசணும்? என்ன பேச வேண்டியிருக்கு? நாங்க பண்ணதெல்லாம் அவர்கிட்ட போட்டு கொடுக்க போறியா? வாயை முடிக்கிட்டு நீ இருக்க மாட்டல. இத பாரு பாரு, இது என்னன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. குடிச்ச உடனே உயிர் போகிற விஷம். ஒரு சொட்டு உள்ள போனா போதும், ஆளே காலி. உன் வாயை மட்டும் நீ திறந்தன வெயி, அதுக்கப்புறம் உன் பையனை நேரா மேல அனுப்பிடுவேன். சொல்றது புரியுதா? தனியா பேசணுமாமே. கிஃப்ட் வேற. ச்சே. சஞ்சய், சஞ்சய் கீழே வாப்பா, வந்து டீ குடி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நானும் அதை மறந்தே போயிட்டேன். அவன் திறந்து பார்த்துட்டு ஒரே ஓட்டம். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மாப்ள, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங் மாப்ள. என்னங்க டீ? ஓ எஸ் ப்ளீஸ். குடிங்க. தேங்க் யூ. நல்லா இருக்குல்ல மாமா? இந்தாங்க டீ. அட, என்னாச்சு உங்களுக்கு? டீல உப்பு. அம்மா, என்னாச்சுப்பா? டீல ஏமா உப்பு போட்டிருக்கீங்க? உப்பா? அதுவும் இவ்வளவு அதிகமா? அடக்கடவுளே, இருப்பா, நான் போய் உனக்கு வேற டீ போட்டு கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சம்பந்தி, நீங்க இருங்க. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நானும் பல தடவை சொல்லிட்டேன் மாப்ள, எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோன்னு. உங்க அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாம அவங்க இப்பெல்லாம் நிறைய மறக்கறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு ஒரு நாள் கேஸ கூட ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க. நல்ல வேளையா அதை நான் பாத்துட்டேன். உடனே போய் ஆஃப் பண்ணிட்டேன். இல்லனா என்ன ஆயிருக்கும்? அக்கா, அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதையும் மாப்பிள்ள கிட்ட சொல்லிடுங்க. அதான் இவங்க அன்னைக்கு யாரையோ பார்க்க போய் நம்ம எல்லாரையும் வெளியே நிக்க வச்சிட்டாங்கல்ல. 1 மணி நேரம் வெயில வேற நின்னுட்டு இருந்தோம். சொன்னா கேட்டாதானே. அம்மா, என்னாச்சுமா உங்களுக்கு? உங்க கவனம் எங்க இருக்கு? அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. இதுக்கு காரணமே வேற. வயசாயிடுச்சுல்ல. இந்த வயசுல இப்படிதான் ஆகும். அதான் அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. உண்மையை சொல்லணும்னா இப்பெல்லாம் அத்தைக்கு நிறைய ரெஸ்ட் தேவைப்படுது. நீ சொல்றதும் சரிதான். அம்மா, இன்னையில இருந்து இங்க ரெஸ்ட் எடுங்க. எல்லா வேலையும் நைனாவும் அத்தையும் பாத்துப்பாங்க, சரியா? அப்ப நீங்க இருங்க, நான் போய் டீ கொண்டு வரேன். இல்ல நைனா, வேண்டாம், விடு, நான் ஆபீஸ் போய் குடிச்சுக்கிறேன். ஆனா சஞ்சய், சஞ்சய், நான் சொல்றத நீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பண்ணா என்னோட பையன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு பாக்குறீங்களா? பிரிஞ்சிருவான் இல்ல, பிரிஞ்சிட்டான். என்னோட அழகுக்கு முன்னாடி உங்க பையன் அடிமை. இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, உங்க பையன் முழுசா ஏன் கட்டுப்பாட்டுல இருக்காருன்னு. இனிமேலும் அவர்கிட்ட ஏதாவது போட்டு கொடுக்கணும்னு நினைச்சீங்க, ஞாபகம் இருக்குல்ல?
ஓம் அன்னபூரணியே போற்றி, ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் அன்பானவளே போற்றி, ஓம் ஆரோக்கியம் கொடுப்பவளே போற்றி, ஓம் இனிமையானவளே. காய போடல, வீட்டு வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு, பெருக்கல, பாத்திரம் விளக்கல, யார் பண்ணுவாங்க? நீங்க தானே சொன்னீங்க இன்னில இருந்து எல்லா வேலையும் நீங்களே பாத்துக்கிறீங்கன்னு. நான் தான் எந்த வேலையும் சரியா பாக்குறது இல்லையே. சரி பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே பாத்துக்கிறேன். வீட்டு வேலை எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் பாத்துக்கிறேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாச்சுன்னா உனக்கு என்ன? என்ன என்ன சொன்ன நீ? குழந்தையா? மறுபடியும் சொல்லு. உன் வயித்துல குழந்தையா? அப்படின்னா நீ தாயாக போறியா? என் பிள்ளையோட குழந்தை உன் வயித்துல வளர்ந்தா? ஆமா. கடவுளே, இது உண்மையிலேயே எவ்வளவு சந்தோஷமான செய்தி. திருஷ்டி ஆக கூடாது, யாரு கண்ணும் படக்கூடாது, உனக்கும் என்னோட குழந்தைக்கும். அப்புறம் இங்க பாரு, இன்னில இருந்து நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீ நல்லா ரெஸ்ட் தான் எடுக்கணும், சரியா? எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், உன் வேலையும் சேர்த்து எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ நல்லா முழு நேரமும் ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? எவ்வளவு சந்தோஷமான செய்தி. சீக்கிரமே இந்த வீட்ல ஒரு குழந்தை வர போகுது. நைனா, வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்திருக்க நைனா. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? சந்தோஷத்தை எனக்கு பைத்தியமே பிடிச்சது போல இருக்கு. விடு, நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். என்னால இந்த வார்த்தையில சொல்லவே முடியல நான் எப்படி ஃபீல் பண்றேன்ங்கறத. அதாவது என் குழந்தை வர போறானா? ஐம் so sorry. நம்ம குழந்தை இந்த உலகத்துக்கு வர போறானா? நைனா, இன்னையில இருந்து உன் பாதம் கூட தரையில படாம நான் பாத்துப்பேன். ஆமா, கண்டிப்பா பாத்துப்பேன். நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன், உன்னை ஜாக்கிரதையா பாத்துப்பாங்க. அம்மா கிட்டயா? அவங்களே ஒருத்தங்க பாத்துக்கணும். அதுக்கு என்ன, இது வெறும் ஆரம்பம் தானே. பாத்துட்டே இரு, உனக்காக நான் என்னெல்லாம் பண்றேன்னு. தேங்க்யூ. ஐம் ரியலி சாரி நைனா. உனக்காக நான் நிறைய நேரம் ஒதுக்கணும், ஆனால் என் வேலையில தான் நேரத்தை ஒதுக்கிட்டு இருக்கேன். ஐம் ரியலி சாரி. என்ன மாப்பிள்ள, அடுத்தவங்களுக்கு சேவகம் பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்த்தா இப்படியெல்லாம் தான் நடக்கும். இப்ப என்னையே எடுத்துக்கங்களேன். எனக்கு நான் தான் முதலாளி. நான் நினைச்சாதான் போவேன், நான் நினைச்சாதான் வருவேன். என்ன யாரும் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது. ஏன்னு கேளுங்களேன். ஏன்னா நான் சொந்தமா பிசினஸ் பண்றேன், அதான். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் மாமா? அதுக்கு நிறைய பணம் வேணும். அதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு தெரியாததுல இப்பெல்லாம் பேங்க்காரங்க கூப்பிட்டு லோன் வாங்கிக்கங்கன்றாங்க. உங்ககிட்ட அழகான இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, இதுக்கு குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபாயாவது லோன் தருவாங்க இல்லையாக்கா? கண்டிப்பா. நாம அந்த பணத்தை வச்சு 10 வண்டி வாங்கி விடலாம். ஒரு வண்டியை டெல்லிக்கு அனுப்பலாம், இன்னொரு வண்டியை கல்கத்தாக்கு அனுப்பலாம், இன்னொரு வண்டியை ஜம்முக்கு அனுப்பலாம். நீங்க சொல்றது சரிதான் மாமா. நான் நாளைக்கே பேங்க்ல என்கொயரி பண்றேன் இந்த வீட்டை வச்சு லோன் வாங்குறதுக்கு. லோனா? ஏப்பா சஞ்சய், லோன் வாங்குறதால நமக்கு சரிப்பட்ட வராது. அதுவும் இல்லாம இந்த வீடு உங்க அப்பா கஷ்டப்பட்டு கட்டினதுப்பா. அதனால இதுல லோன் வாங்க நான் சம்மதிக்க மாட்டேன். அம்மா, என்னோட முன்னேற்றத்துக்காக நான் அதை பண்றேன். நீங்க இருங்க சம்பந்தியம்மா. என்ன புரியாம பேசுறீங்க? நான் மட்டும் உங்க இடத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி 7 வீடு எனக்கு இருந்தாலும் அது என் புள்ள மேல எழுதி வச்சிருவேன். நீங்க பண்ணுவீங்க, ஆனா நான் பண்ண மாட்டேங்க. இதுதான் என்னோட முடிவு. வேண்டாம், விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க.
காப்பாத்துங்க சஞ்சய் புடி அவளை சஞ்சய் 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 என்ன காப்பாத்துப்பா சஞ்சய் சஞ்சய் இவங்க எல்லாரும் என்ன சேர்த்து கொல்ல பாக்குறாங்க சஞ்சய் 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 கண்ணா சஞ்சய் என்னாச்சுமா ஏன் கத்துறீங்க நல்ல வேலை பண்ணி வந்துட்டப்பா என்னாச்சு சமந்தி சமந்தி ஒண்ணு இல்லையே பதறீங்க தள்ளி போய் என்னாச்சு சமந்தி ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க இந்த பொம்பளையும் அவளோட தம்பியும் என்ன கொல்ல பார்த்தாங்க என் முகத்துல தலைக்கடி வச்சு அமுக்குனாங்க சமந்தி ஏன் இப்படி பேசுறீங்க நான் உங்களை எதுவுமே பண்ணலையே நீங்க கத்துன சத்தம் கேட்டு இப்பதான் ரூமை விட்டே வெளியில வரேன் இவ 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 போய் சொல்றாப்பா ஆமா சஞ்சய் மாப்பிள்ள இவங்க தான் போய் சொல்றாங்க ஒருவேளை பயங்கரமான கனவு ஏதாவது கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல 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 நான் போய் சொல்லலப்பா நான் உண்மைதான்ப்பா சொல்றேன் இந்த பொம்பளை இருக்கால இவ ரொம்ப மோசமானவப்பா ரொம்ப தப்பானவ இவ அவ தம்பி கூட சேர்ந்து என்ன கொலை பண்ண பார்த்தா அப்புறம் இவங்க மட்டும் இல்ல இவங்களோட சேர்ந்து இவள என்ன கொலை பண்ண பார்த்தா 3 பேரும் போதுமா நிறுத்து அவ மேல பழி போடுறீங்களா அவளால அவ அம்மாவே பிரிஞ்சிருக்க முடியாது உங்களை என்ன பண்ணுவா அவ உங்களை கொல்ல பாக்குறாளா அம்மா எனக்கு என்னவோ உங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு தோணுது இல்ல சஞ்சய் நான் உண்மைதான் ரெஸ்ட் எடுங்கம்மா இல்ல சஞ்சய் அம்மா ப்ளீஸ் தூங்குங்க எல்லாரையும் தூங்க விடுங்க நீங்க எல்லாரும் போங்க தூங்குங்க சஞ்சய் என்ன தனியா விட்டுட்டு போகாத சஞ்சய் சஞ்சய் இங்க பார் கேள்வி இது சும்மா வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்கு பாம்பு 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 சஞ்சய் சஞ்சய் சீக்கிரம் வாப்பா காப்பாத்துங்க காப்பாத்துங்க பாம்பு 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 காப்பாத்துங்க காப்பாத்துங்க மா சஞ்சய் என்னாச்சுமா சஞ்சய் வரதப்பா வரத இங்க பாம்பு இருக்குப்பா இங்க பாம்பு இருக்கு இங்க இருக்கு எங்கம்மா பாம்பு இங்க பாருங்க சம்பந்தி இது வெறும் கயிறு தான் பாம்பு இல்ல நீங்க தானே என்கிட்ட கேட்டீங்க கமல் போய் கயிறை கொண்டு வான்னு அதான் கொண்டு வந்த இல்ல இல்லப்பா இவன் ஏதோ போய் சொல்றான்ப்பா கண்டிப்பா இங்க பாம்பு இருந்துச்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து முன்னாடி என்ன பைத்தியக்காரியா டிராமா பண்றாங்க இவங்க ஏதோ பண்ணாங்க இங்க பாம்பு இருந்துச்சுப்பா இங்க கண்டிப்பா நான் பார்த்தேன் இங்க இது பாம்பு இல்ல கயிறு அம்மா உங்களுக்கு என்னதாம்மா வேணும் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா பாம்பு இங்க இருந்தது நான் தான் சொல்றேன்ல இருந்துச்சு இங்க பாம்பு இல்ல எதுவும் இல்ல எல்லாம் உங்க பிரம்ம சரி நீ வா இப்போ நாம நினைச்சது எல்லாமே நடக்குது புள்ள கண்ணு முன்னாடியே நாம அம்மா ஒரு பைத்தியக்காரின்னு நிரூபிச்சாச்சு ஆனாலும் அவங்கிட்ட எந்த மாற்றமும் தெரியல இங்க வேற ஏதாவது ஒரு புள்ள இருந்திருந்தா அம்மான்னு பார்க்காம கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிருப்பான் ஒன்னும் ஆகாது ஒன்னும் ஆக போறது இல்ல இங்க நமக்கு எதுவும் கிடைக்காது நம்ம கிட்ட இருந்து புடுங்காம இருந்தா சரிதான் அது எப்படி எதுவும் கிடைக்காம போகுமாம்மா இன்னும் நான் என் விளையாட்டு ஆரம்பிக்கவே இல்லையே நீ என்னடி பண்ண போற அட எதுவும் கேட்காத பாத்துக்கிட்டே இரு நான் உன்னோட பொண்ணு என்ன நடக்குதுங்க நேனா ஏன் அழுற மாமா என்னாச்சு ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேன்றீங்க நாங்க போறோம் இங்க இருந்து நம்மளோட குழந்தை இந்த உலகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி இறந்து போச்சு. உங்க அம்மா இங்க எல்லாரையும் வீட்டை விட்டே போக சொல்லிட்டாங்க மாப்ள. என்ன பண்றது, அரண்மனை மாதிரி வீடு அவங்க பேர்ல இருக்கு. அதான் அவங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இங்க இருந்து நம்ம கிளம்புறது தான் நல்லது. போதுனேனா, இனிமே நீ அழக்கூடாது.
மா சஞ்சய், என்னாச்சுப்பா? அம்மா உங்களுக்கு என்னதான் வேணும் இன்னைக்கு நீங்க சொல்லியே ஆகணும். சஞ்சய், என்ன விஷயம்? என்னாச்சுப்பா? என்ன ஆச்சா? என்ன தாய்மா நீங்க? என் குழந்தைய கொண்டுட்டீங்களே, பண்ணிட்டு என்னாச்சுன்னு கேக்குறீங்களா நீங்க? நீங்க என்னைய நம்ம வீட்டை விட்டு போக சொல்லிருக்கீங்க, என் குழந்தைய கொண்டிருக்கீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? குழந்தைய கொன்னுட்டனா? நானா? என்னப்பா பேசிட்டு இருக்க நீ? இல்லப்பா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. ஏமா, என்னாச்சுமா? என்னாச்சுமா குழந்தைக்கு? சம்மந்தி அம்மா, என்ன நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நீங்க படியை க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப நீங்க என்னோட பொண்ண படியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டீங்களே. சரிதா, சரிதா, நீ இந்த மாதிரி போய் பேசாத. போதுமா? நான் இந்த உலகமே போய் பேசுது உங்களை தவிர. நீங்க மட்டும்தான் சரி, நாங்க எல்லாரும் தப்பு. போதுமா, இது ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. என்னால இந்த டிராமாவை இனிமேல பொறுத்துக்க முடியாது. இந்த குடும்பத்துல உங்களை மாதிரி ஒரு ஆள் தேவை இல்ல. என்ன பண்ணணும்னு நான் ஏற்கனவே யோசிச்சிட்டேன். பேக்கை பேக் பண்ணிக்கோங்கம்மா. நாளைக்கு காலையில உங்களை முதியோர் இல்லத்துல சேர்க்க போறேன். இல்லப்பா, அதெல்லாம் வேண்டாம். என்ன சொல்றீங்க நீங்க? யாராவது பெத்த அம்மாவை இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்களா? தப்புப்பா, நாங்க இருக்கோம்ல, சம்மந்தி அம்மாவை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். பாத்தியாமா, இவ்வளவு நடந்தும் அதுக்கப்புறமும் உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்களே. ஆனா நீங்க உங்க பையனோட சந்தோஷத்தையே கெடுக்க பாக்குறீங்க. உங்களை அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டீங்க, என் குழந்தையை கொன்னுட்டீங்க. உங்களை என் அம்மான்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. மா, நீ ஏன் கிழவிய முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறத தடுத்த? ஏண்டி, அவ பாட்டுக்கு முதியோர் இல்லம் போயிட்டானா நம்ம பேருக்கு இந்த சொத்தை எப்படி மாத்துறது? ஆனா கிழவி ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்ல ஒரு சைன் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் அவ இருந்தா என்ன, செத்தா என்ன, இல்ல முதியோர் இல்லத்துக்கு போனதா என்ன? அக்கா, இதோ இருக்கு ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ். நல்லா கேட்டுக்கக்கா, நானும் மாப்பிள்ளையும் வெளியே போறோம். நாங்க திரும்பி வரதுக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்க, அந்த கிழவிக்கிட்ட இருந்து எப்படியாவது இந்த பேப்பர்ஸ்ல நீ சைன் வாங்கி வச்சிரு, புரியுதா? இந்த பேனாவை வச்சுக்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சிரு. எதுக்காக இவ்வளவு பெரிய பொய்யை எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க? நான் இன்னைக்கு படிய துடைக்கவும் இல்ல, அவளை நான் கீழே தள்ளி விடவும் இல்ல. அப்படி ஒரு விஷயமே இங்க நடக்கவே இல்ல. அப்போ நான் எதுக்காக தேவையில்லாம பழி ஏத்துக்கணும்? இருக்கலாம், சஞ்சயோட பார்வையில நான் ஒரு குற்றவாளியா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த தப்புமே பண்ணல தானே. நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். உண்மை என்னன்றத நான் முதல்ல கண்டுபிடிச்சாகணும். இங்க பாருமா, நீ நான் பெத்த பொண்ணுங்கிறது ரொம்ப நல்லாவே எனக்கு நிரூபிச்சுட்ட. முதல்ல உன் புருஷனை உன் கைக்குள்ள கொண்டு வந்துட்ட. உன் மாமியாரை எப்படியெல்லாம் டேமேஜ் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்ட. அதுக்கும் மேல கர்ப்பமான மாதிரியும் உன் மாமியார் தள்ளி விட்டதுனால கீழே விழுந்து கலைஞ்ச மாதிரியும், அடடா, நல்லா நாடகம் ஆடிட்ட. அது என்னன்னா, ஒரு குழந்தை தான் ஆணோட ரொம்ப பெரிய பலகீனம். இல்லனா இன்னைக்கும் சஞ்சய் அவங்க அம்மா முந்தானி பிடிச்சிட்டு சுத்திட்டு இருப்பானா? ஒரு வேலை தான் பாக்கி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ்ல அந்த கிழவியோட சைனை வாங்கணும். பாவண்டி உன் மாமியாரு. நான் ஒண்ணும் அவ்வளவு அப்பாவி இல்ல. உங்க போலியான முகமுடிய எல்லாம் சஞ்சய் முன்னாடியும் போலீஸ் முன்னாடியும் நான் கிழிச்செறிவேன். குழந்தை உண்டான மாதிரி நீ நாடகமாடி போட்ட, அதுவும் நல்லதுதான். உனக்கெல்லாம் குழந்தை உண்டாகாம போனது. இல்லனா உன்னோட வயித்துல இருந்து உன்ன மாதிரி பிசாசு தாண்டி பிறந்திருக்கும். புடியவள போ, புடிங்க அவளே. எங்க போற? நில்லு, விடு. புடியவள விடுங்க. எங்க ஓடுற? ஓடு. ஏய், விடு. ஓடிங்கற. வெளிய கொண்டு வராம விட மாட்டேன். சைன் போடுன்னு சொல்றேன்.
போடு பொண்ணு சைன் போடு விடுங்க. சைன் போடு சொல்றேன்ல சைன் போடு விட மாட்டோம். போடு பண்ணு. போடுவே போட மாட்டியா பண்ணுடி. சைன் போடு சைன் பண்ணுடி. போடுன்னு சொன்னேன்.